Hello friends, welcome to Viha vlogs. இன்னைக்கு நம்ம பஜ்ஜி எப்படி பண்றதா பார்க்க போறோம். இன்னைக்கு நான் 3 different types of பஜ்ஜி பண்ண போறேன். சோ வாங்க நம்ம எந்த டிலேவும் இல்லாம ரெசிபிக்குள்ள போய்டலாம். First வந்து கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப். சோ நான் 1 கப் கடலை மாவுனா அதுல வந்து 1/2 கப் வந்து அரிசி மாவு எடுத்துர்க்கேன். பாதிக்கு பாதி போட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட், அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஸோ 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள். நெக்ஸ்ட் தேவையான அளவு சால்ட் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்காக நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இதை கையாலையோ இல்லை விஸ்க் யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டதும் லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு 2 பிஞ்ச் வந்து நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா வந்து திகட்டுற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து போட்ட சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே வந்து மாவு எல்லாமே ஒன்றுத்துக்கொன்னோட பைண்டாகி மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலந்துக்கலாம். ஸோ பேட்டர் எல்லாம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்ட உடனே சால்ட் செக் பண்ணி பாருங்கள். சால்ட் வந்து கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு சால்ட் கம்மியாக இருக்குது, நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பஜ்ஜி மாவு வந்து ரொம்ப தண்ணியாக நீங்கள் பண்ணக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சிக்கு பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இல்லை தண்ணியாகவும் இல்லை, தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பஜ்ஜி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் டிப் பண்ணி நம்ம வந்து பஜ்ஜி ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஆனியன் பஜ்ஜிக்கு இந்த மாதிரி ஆனியனை வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காய் பஜ்ஜிக்காக நான் வாழைக்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வெளியவே வச்சா அது வந்து இங்கெல்லாம் கருப்பாயிரும் இல்லையா அந்த ஸ்கின்னெல்லாம். ஸோ அதனால் நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஈரமான தண்ணியில் அது வந்து கருப்பாகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் நான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்காக இந்த மாதிரி நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ரவுண்டாகவும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நான் இந்த ஷேப்பில் எடுத்திருக்கேன். இதையும் நான் வந்து தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா உருளைக்கிழங்கும் நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா கருப்பாயிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் நம்ம வாழைக்காவை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இப்படி நல்லா டிப் பண்ணி இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். நம்ம வாழைக்காய் போட்ட மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு இப்போ வெங்காய பஜ்ஜியை போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் ஆனியன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரும்போது எடுத்தீங்கன்னா இது உண்மையே ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த வந்து கடை மாதிரி ஏன் ஆரஞ்சு கலரில் வரலன்னா அவங்க ஃபுட் கலர் சேர்ப்பாங்க, நான் வந்து சேர்க்கலை. ஸோ எனக்கு வந்து ஆரஞ்சு கலரில் பட் டேஸ்டெல்லாம் சேம் தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. ஸோ இது வந்து உருளைக்கிழங்கு அண்ட் இது வந்து வாழைக்காய், இது வந்து வெங்காய பஜ்ஜி. ஸோ மூணுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, க்ரன்ச்சியாகவும் இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச் அண்ட் கிறிஸ்பாக இருக்குன்னு. ஸோ அவ்வளோதாங்க, பஜ்ஜி எவ்வளோ மொறுமொறுன்னு இருந்ததுன்னு பார்த்தீங்களா? டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் நீங்கள் நம்ம விஹா vlogs ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டவுன் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ, பாய்.